இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபீஷியல் யூடியூப் சேனல். அண்ட் நீங்கள் ஆப்வியஸ்லி நியூ இயர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள் கூத்து, அதாவது வருஷம் முழுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வன்மத்தை கக்கிக்கிட்டு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒருத்தனை டவுன் பண்ணிட்டு குரூப்பிசம் சேர்ந்து யாரோ ஒரு தனிநபரை போட்டு பயங்கரமாக பங்கமாக ஒன்று பண்ணிட்டு இப்போ ஸ்ப்ரெட் லவ், நல்லது நினச்சா நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ்லாம் போட்டு நம்மளை பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அதாவது நான் பார்த்த கான்டாக்டில் ஒரு 90 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 90ல் 85 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ இயரில் பாசிட்டிவிட்டி இருக்கும். இது ஆப்டிமிசமாக யோசிக்கிறது இருக்கட்டும். ஆப்டிமிசமானா பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி கைஸ். அப்படி யோசித்து ஒன்று பண்ணாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் கூத்துக்கு அந்த வேடிக்கை இருக்க தான் செய்யணும். பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியோடு இருந்து அந்த ஒரு நாளில் மட்டும் இன்னும் சூப்பர் பாசிட்டிவாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் லைஃப் ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருந்து அந்த ஒரு நாளில் மட்டும் நான் நல்லவனாக இருப்பேன், உத்தமனாக இருப்பேன்னு சொல்கிற மாதிரி, லைக் எப்படின்னா வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா கொரியன் படமாக பார்த்துட்டு இந்த குடியரசு தினமும் சுதந்திர தினமும் வந்தால் மட்டும் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுற பொண்ணுங்க மாதிரி தான் இப்போ இங்கே பண்ணுற எப்படி சொல்கிறது, இந்த கலாச்சாரம் இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா? சரி, ஓகே, ரைட்டு. நல்லது நினச்சா நல்லதெல்லாம் நடக்காது, நல்லது நடந்தால் தான் நமக்கு நல்ல எண்ணமே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வருஷத்தில் நல்லது நிறைய நடந்துச்சு அப்படின்னா நமக்கும் நல்ல சிந்தனைகள், பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம பேச வேண்டிய கான்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். எதிர்நீச்சல் சீரியலுடைய 10வது எபிசோடு கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 மருமகள் பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிற கூடுற இடம் வந்துருச்சு. அந்த இடத்துல தான் பேசுனாங்க இல்லைங்களா? அங்கேருந்து தொடருது. நந்தினி ஆஸ் யூஷுவல் அது பயங்கரமாக நக்கல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஆதிரி ஏதாவது குறுக்க வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நந்தினி பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுது. அப்படியே பேரலாக பார்த்தா இந்த பிரதர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஞானம், சக்தி அண்ட் கதிர், அதுக்கப்புறம் ஆடிட்டரும் வக்கீலும் இருந்தாங்க இல்லைங்களா. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சக்தியையும் ஞானத்தையும் வெளியில் நிற்க வச்சிடுறாங்க. பார்த்தா கரிகாலனும் மாமா ஹீல் பண்ணுறதுக்கு நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலனும் என்ட்ரி கொடுக்குறான் மாசா. ஸ்லோமோவில் என்ட்ரி கொடுக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு நெகட்டிவ் ரோலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வாட்டி கரிகாலன் நக்கல் நையாண்டி மட்டுமே பண்ண போகிறது கிடையாது, ஒரு சூப்பர் நெகட்டிவ் ரோல்லையும் கலக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஸ்லோமோவில் ஒரு பிஜிஎம்மே நல்ல ஒரு டெரிஃபிக்கான பிஜிஎம்ல என்ட்ரு ஆகுறாப்புல கரிகாலன், ஓகேங்களா? அது பார்க்க ஒரு சிலர் சிரிச்சாலும் கூட எனக்கு என்னமோ அதில் ஏதோ சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருக்கட்டும், அது வர்றபடி வரட்டும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் கதிருக்கே முன்னுரிமை கொடுக்குறாப்புல ஆதி குணசேகரன், ஓகேங்களா? கதிர் அப்படியே அழுகுறாப்புல. இந்த ஆடிட்டரும் வக்கீலும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்த வேற மாதிரி திரிச்சு சொல்கிறாங்க நெகட்டிவாக. அதாவது அவர் மனசை இன்னும் போட்டு நெகட்டிவாக கொண்டு போகணுங்கிற மாதிரி பேசி ஒரு சிலரோட பேச்சு திறமையில் அது ஒன்று இருக்குது கைஸ். நடக்காதுன்னு தெரியும், ஆனால் இதை நிகழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசுவாங்க தெரியுமா? அது இப்போ என்னுடைய ஜாப்ல உள்ள விஷயத்தையே சொல்கிறேனே. மார்க்கெட்டு ரொம்ப சின்ன மார்க்கெட்டு, ஆனால் டார்கெட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு ஈக்குவலான ஒரு டார்கெட்டை கொடுத்து இதை பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க இல்லைங்களா? அது பண்ண முடியாது. அதுவும் ஒருத்தவங்களோட விருப்பத்துக்கு மாறா ஒரு விஷயத்த பண்ணுறப்ப அது கட்டாயப்படுத்தி பண்ணுறதுக்கு பேர் வியாபாரம் கிடையாது. அதுக்கு ஒரு பேரே வேற, ஓகேங்களா? அந்த மாதிரி சிலருடைய வார்த்தைகள், சிலருடைய வார்த்தையோட ஜாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் உண்மையும் சொல்லுவான், அதே சமயத்தில் பொய்யும் சொல்லுவான். அவன் சொல்கிறதுல உண்மையும் இருக்கும், அதே சமயத்தில் பொய்யும் இருக்கும். ஆனால் அது ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உண்மையாக தெரியும், ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு வார்த்தை ஜாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வக்கீலோட கேரக்டரில் பேசிகிட்டு இருக்கிறதும் ஆடிட்டரும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பேசுகிறதும் இருந்துச்சு, ஓகேங்களா? காசுக்காக தான் அவங்க 2 பேரும் ஆதி குணசேகரன்ட்ட பேசுகிறாங்க. ஆதி குணசேகரன் அப்படியே தம்பி கதிர் அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுத்ததா இருக்கட்டும். அப்படியே கதிரும் பார்த்தீங்க ஆதி குணசேகரனும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஹீட்டட் டிஸ்கஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா சப்பில் இருந்துச்சு. ஒரு நெகட்டிவ் ரோல்னால் செத்தும் சிரிப்பு போலடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ரோல் தான் எப்பயுமே நெகட்டிவ் ரோல்னு ஒன்று இருக்கும். அது அவ்வளோ பர்ஃபெக்டாக, அதுவும் வேலராமமூர்த்திக்கு பக்காவாக நெகட்டிவ் ரோலாக மாற்றிட்டாங்க. மாரிமுத்து அவர்கள் இருந்தால் கூட எப்படி இருக்குன்னா ஒரு கன்சர்ன் இருக்கும்.
ஐயோ! நம்ம ஆதி குணசேகரன் வந்து ஜெயில்ல இருக்காப்லயே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கொஞ்சம் நக்கல் நையாண்டியோடவே இருப்பாப்ல. சீரியஸா வந்து அவருக்கு கரெக்ட்டா அந்த செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த கேரக்டருக்கு கரெக்ட்டா செட் ஆகுது. இது பக்காவான நெகட்டிவ் ரோலா ஆதி குணசேகரன் வந்து இருக்கு. ஓகேங்களா? மீன்வைல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சக்தியும் ஞானமும் வந்து வீட்டுக்கு வரல. பட் கதிர் வந்து மாடியில இருக்காப்ல. அதுக்கு வந்து ஒரு ஹீட்டட் டிஸ்கஷன் ஒண்ணு போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, ரேணுகா வந்து மசாலா பாக்கெட் குடுக்க போயிருந்துச்சு. அத நான் இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. மசாலா பாக்கெட் குடுக்க போயிருந்தது. அந்த குடுக்க போனோனே அவங்களுக்குள்ள ஒரு ஹீட்டட் டிஸ்கஷனு. அது முடிஞ்சதுக்கப்புறம், அந்த சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆள் ஒருத்தன் கார்ல இறங்கி வரான். பார்த்தா என்ன நம்ம பிராண்ட்ல இருக்கிற மசாலா ஒர்க் ஆவலையா? ஏன் விக்கலையா? 40% வந்து லாஸ் ஆகுது. ஏன் அப்படி? அப்படின்னு கேட்க, இந்த ரூ. 5 மசாலா தான் மக்கள் விரும்பி வாங்குது. அப்படின்னு சொல்லி பிராண்டே இல்லாத, நேமே இல்லாத மசாலாவ விரும்பி வாங்குறாங்களா? இது என்னடா இது? அப்படின்னு அவன் கேட்க, எனக்கு தெரிஞ்சு நந்தினிக்கு எகெயின்ஸ்டான ஒரு ரோல் வந்து இப்ப நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அதுல தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த இடத்துல சேல்ஸ்மேன்ஷிப்ப பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஒரு பொருள் தரமான பொருளா இருந்தா மக்கள் தானா தேடி வருவாங்க. ஓகேங்களா? அ 17 இடத்துல வெறும் 2 இடத்துல மட்டும் பெருசா ஒரு அட்வான்டேஜ் வச்சுட்டு, மிச்ச 15 இடத்தையும் அம்போன்னு விட்டா, மக்கள் வந்து விரும்பி வந்து வாங்க மாட்டாங்க. 17 இடம்னா, அந்த 17 இடத்துலயுமே நான் நம்பர் 1 தான்டா அப்படின்னு சொல்ற மாரி சிறப்பான விஷயங்கள் செஞ்சா மட்டும் தான் மக்கள் தேடி வருவாங்க. இது எப்படி இவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா நம்மள செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறது, நிர்பந்தப்படுத்துறது, சில அவதூறுகள் பேசுறது, அந்த மாரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். இது வியாபாரத்துல இருக்கிற விஷயம் தான். ஓகேங்களா? ஆ அதே மாரி தான் இப்போ ஒருத்தர் புதுசா மொளச்சிருக்காப்ல. நந்தினியோட கேரக்டர்ல எகெயின்ஸ்ட்டா ஒருத்தர் மொளச்சிருக்காப்ல. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். அடுத்து லாஸ்ட் கட்ல பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க 4 மருமகள் பேசுறாங்க இல்லைங்களா? அப்ப ரேணுகா வந்து நாத வந்து அந்த நாதமுனிட்ட அந்த இது சொல்லி அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதேதான். ஆடிய பாதம் வந்து கொஞ்சம் கலைச்சு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மாரி பேசி முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிரை செல்விய பத்தி பேசுறாங்க. ஆதிரை செல்வி வந்து அது எப்ப வரும், என்னைக்கு வரும்னே தெரியாது. திடீர்னு வந்து ஏதாவது பேசிட்டு போவும். காரியம் ஆவும்போது மட்டும் மட்டும் ஒரு டைப்ல பழகுறது. இப்ப எதுவும் காரியமே ஆகாது, தேவையில்ல அப்படிங்கிற பட்சத்துல, அப்படியே வந்து குரங்கு மாரி பண்றது. அதாவது கிட்டத்தட்ட ஆதி குணசேகரனுடைய லேடி வெர்ஷன் தான் இந்த ஆதிரை செல்விங்கிறது. ஓகேங்களா? காரியம் ஆகும்போது நல்ல விதமா பேசுறது. காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நெகட்டிவ் ரோல்ல காட்டுற அந்த ஆதிரை செல்வியோட கேரக்டரா இருக்கட்டும், அதுக்கு ஒண்ணுக்கும் சலிச்சது இல்லாத ஒரு கேரக்டரா பார்த்தீங்க அப்படின்னா, கரிகாலன். ஓகேங்களா? இப்போதைக்கு கரிகாலன காமெடியா காட்டுறாய்ங்க. ஆனா எந்த இடத்துல பூம் ஆக போறாரு அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஆஸ் யூசுவல் நம்ம ஈஸ்வரி இருக்காங்க இல்லைங்களா? ஈஸ்வரி கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ அப்படியே அத்தைக்கு வந்து பணிவிடை செய்ற பேக் டூ த ஃபார்ம் அப்படிங்கிற மாரி ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அதே சமயத்தில பார்த்தீங்க அப்டின்னா, சாருபாலா வந்து சாருபாலாவ இந்த இந்த எபிசோட்ல வந்து சாருபாலாவ மீட் பண்ண போறாங்க. அந்த 4 மருமகளும். ஓகேங்களா? ஆ அது மாரியான ஒரு எபிசோடு வரப்போது. அ அவ்வளோதான் மக்களே. ஓவராலா நான் வந்து இத பத்தி பேசிட்டேன். அண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ச்சியா உங்க ஆதரவ நீங்க தெரிவிச்சுட்டு வரீங்க. அதுக்கு நன்றி. அ நேத்து போட்ட லைவ்லாம் நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தேன். பட் பரவால்ல. நல்ல ஒரு ரிசீவ் கிடைச்சுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நெறைய புதிய விஷயங்கள் இந்த 2025ல நம்ம செய்ய போறோம். இல்ல ஏற்கனவே செஞ்ச விஷயத்தையே இன்னும் புதுப்பிச்சும் செய்ய போறோம். அவ்வளோதான். புதுசா செய்றது அப்படிங்கிறதெல்லாம் தானா நிகழக்கூடியது. ஏற்கனவே நம்ம செஞ்சத இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸோட கரெக்ட்டா தெளிவான நேர்கோட்டுல நம்ம செஞ்சோம் அப்படின்னா வரப்போது. அண்ட் தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங் கம்மிங் சூன். ஓகேங்களா? அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா மல்டி கன்டென்ட்டையும் ஒரே சேனல்ல என்னால போட முடியாதுல்ல. அப்ப எனக்கு வேற ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸும் தேவைப்படுது. ஸோ, அதனால அந்த சேனல பழைய ஃபர்னிச்சர தூசி தட்டி அத சரி பண்ண போறேன். அ அதுக்கும் ஆதரவு தெரிவிங்க. இத்துடன் விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார் சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஆஃபிஷியல். நன்றி, வணக்கம்.